தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்லும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மீதான எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை நம்பித்தான் தண்ணிக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு குரல் எழுப்பிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இதை முன்னுரிமை கொடுத்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கக்கூடிய உரிமையை தண்ணியை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக இங்கே குரல் கொடுக்கணும். அடுத்தது கனிம வளம் ரொம்ப பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அதை கண்டித்து கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்கு மணல் மற்ற ஜல்லி போக்குவரத்து இதெல்லாம் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் சுற்றுப்புற சூழலே பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்காக அவங்க குரல் கொடுக்கணும். மத்திய அரசுல மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேணும். அதை பாதுகாக்கவும் வேணும். கூடுதலா சம உரிமையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் பாதுகாப்பை இங்க உறுதி செய்யப்பட வேணும். கல்வியின் தரத்தை உயர்த்தணும். அதே மாதிரி இளைஞர்களின் எதிர்காலத்தை குறித்து கவனம் செலுத்தணும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். விவசாயிகளுடைய நலன்ல அக்கறை காட்டணும். விலைவாசியை கட்டுப்படுத்தணும். இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலையும் அதிக கவனம் செலுத்தணும் இந்த மாநில அரசு. வரக்கூடிய மக்களவையில நாங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். பொதுமக்கள் ஆகிய நாங்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போன்ற சில விஷயங்கள்லாம் மத்திய அரசு தலையிடக்கூடாது. அதை மாநில அவையில் தெளிவாக அவங்க பேசணும். கல்விக் கொள்கையிலையும் அப்படிதான் நிறைய தலையீடுகள் இருக்குது. மத்திய அரசினுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதில் தனியான ஒரு மாநிலத்திற்கு அதிக உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மாநிலத்தில் அவங்க தெளிவாக பேசியாகும். கேஸ் விலைவாசி ஏறிக்கொண்டிருந்தாலும் கூட அதை குறைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். ஏழை மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த எரிவாயு திட்டத்திலே விலை குறைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்கள் இன்னும் விலையை குறைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். கொள்முதல் செய்கின்ற அந்த நெல்லை உடனடியாக முளைக்காத அளவிற்கு மாநில அரசாங்கத்தை கண்டித்து அவர்கள் உடனடியாக கொள்முதல் செய்து அவர்கள் அரைக்கின்ற இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கல்வி வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கு முழு திறனோடு பணியாற்றக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் வருவார்களே ஆனால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியை காணும். ஈரோடு டு பழனி ரயில்வே திட்டத்தை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மக்கள் பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா மக்கள் ரொம்ப இப்போது ரயிலுக்கு போகணும் அப்படின்னா ஈரோடு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பழனி போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், டைமு எல்லாமே லேட் ஆகுது. இங்கிருந்து போகணும் வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் அவதிப்படுறாங்க. ஸோ அதை இப்போ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதை கையில் எடுத்து மக்களுக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.